வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு நம்ம பல ஆண்டுகளாக ஜோதிடத்தில் டிகிரி சுத்தமாக பார்க்கறத நீங்கள் பயன்படுத்தி வர்றீங்க. நிறைய பேர் அதில் உங்களுடைய ரெஸ்பான்ஸை தெரிவிக்கிறீங்க. அதில் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதையும் பகிர்ந்துக்கிறீங்க. நம்ம இந்த முறையில் மேலும் மேலும் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு உங்களுடைய விதி கொடுப்பனையும் தெரிந்து கொண்டு நமக்கு கோச்சார பலன்கள் ஒரு கிரகமும் ஒரு இடம் விட்டு இடம் மாறும்போது எந்த நட்சத்திரத்தின் வழியாக செல்லுகிறதோ அந்த பாவ தொடர்புகள் மூலம் நமக்கு பலன் அளிக்குதுங்கிற விவரத்தை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா, நமக்கு இன்வால்மெண்ட் எதில் இருக்கோ அதில் சாதகமா பாதகமா அது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமாங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவு நமக்கு ஜோதிட அறிவு விரிவடைகிறது. இதை பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன ஆகும்னா, எதா இருந்தாலும் நம்மளுடைய கொடுப்பினை என்னன்னு தெரிஞ்ச பிறகு நமக்கு ஒரு பக்குவம் ஏற்பட்டு விடுகிறது. இதுதான் நமக்கு நடக்கும் என்றால் அந்த பாதைக்கு சாதகமாக நம்ம எந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்தா செயல்படும் தெரிஞ்சு நம்ம அதில் பயன்படுத்தி போகலாம். பதிவில் தனுசு லக்ன அன்பர்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் மிதுன ராசி மற்றும் துலா ராசியில குருவனுடைய நட்சத்திரத்துல ஒரு சுப பார்வை பார்க்குறாங்க 12 நாட்களுக்கு. அதற்கான பலன் அதாவது அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 12 நாட்கள்ல தனுசுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சுக்கிரன் இருக்காரு. இந்த 2 பேரும் ஒரு வகையில சுப பார்வை பார்த்துக்கிறாங்க. எப்படின்னா, செவ்வாய் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு, சுக்கிரன் விசாக நட்சத்திரத்தில் இருக்காரு. இந்த 2மே குருவனுடைய நட்சத்திரம். அப்ப குருவினுடைய நட்சத்திரத்தின் மூலமாக இந்த 2 பாவங்களும் இணைகின்றன. 7ஆம் பாவம் என்பது நம்முடைய முயற்சி, எதிர்ப்பாளர்கள், சமூகத்துல நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், ஒரு பேங்கிங் ஒர்க்கு, ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கு, வாழ்க்கை துணை, பிஸ்னஸ்ல பார்ட்னர், இது எல்லாமே 7ஆம் இடம். 11ஆம் இடம் என்பது வெற்றிகரமாக செய்கிறது. இப்போ ஒரு திருமண காரியம் இருக்கு அப்படின்னா நம்ம அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறோம்னா அது சக்சஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றது 11ஆம் இடம். மன திருப்தியை கொடுக்கறது. மூத்த சகோதர சகோதரி வழி, நண்பர்கள் வழி, உறவுகள் அனைத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது 11ஆம் இடம். அப்ப உறவு சார்ந்த பாவங்களாக இவை நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கு. இப்ப செவ்வாய் நமக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி. சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி, 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்ப இதுல இந்த 2 கிரகங்களினுடைய ஒரு பார்வை சுப விளைவு என்பது சுபஸ்தானத்துல நடக்கிறதுனால மிகுதியான வகையில நமக்கு உறவுகளுக்கு சாதகம். குழந்தை பிறப்பு, வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியங்கள், தெய்வீக அனுகூலங்கள், திருமண காரியங்கள் அனைத்துக்கும் சாதகம். இப்போ ஒரு கம்யூனிகேஷன் பண்றீங்க, ஒரு கமிஷன் வியாபாரம் பண்றீங்க, ஒருத்தரை போய் ப்ராஜெக்டுக்காக சந்திச்சு அங்க போய் ப்ரெசன்டேஷன் பண்றீங்க, உங்களுடைய அறிவை பயன்படுத்தி ஆடு கொடுக்கறது, மீடியாவில் டெவலப் பண்றது, கலைகள் சார்ந்து சினிமா சார்ந்து இயங்குறது, இது எல்லாத்துக்குமே சாதகம். அனைத்து விதமான கலைகள், வேத பாராயணங்கள், இது எல்லாத்துக்குமே சாதகம். அதே நேரத்தில் பூர்வீக சம்பந்தப்பட்டது, தந்தை வர்க்கம் சம்பந்தப்பட்டது, உயர்கல்வி சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டு தொடர்புடையது, இதுக்கு எல்லாத்துக்குமே சாதகம். குலதெய்வ அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும். அந்நிய நபர்களுடைய பழக்க வழக்கம் அதுக்கும் இது பாசிட்டிவா வேலை செய்யும். 2ஆம் திருமணத்துக்கும் சாதகம். அப்ப அந்த வகையில இதுல இந்த செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, ரியல் எஸ்டேட்டு, பூமி காரகனாக இருக்கிறதுனால விவசாய சம்பந்தப்பட்டது, கான்ட்ராக்ட் இது பண்ணுறது, பில்டர்ஸாக இருக்கிறது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அத்தனைக்கும் செவ்வாய் பவர்ஃபுல்லாக இயங்குவார்.
நமக்கு ஒரு நல்ல காம்படிஷனையும் கொடுப்பாரு. அந்த காம்படிஷன்ல நம்மளை வெற்றி பெறவும் வைப்பார். இந்த சுக்கிரன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டிலேயே லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. அவர் நம்ம லக்னாதிபதியுடைய சாரம் வாங்கிட்டு இருக்காரு. அதனால நன்மைகளை செய்வார். எதிர்பார்த்த வெற்றியை கொடுப்பார். சில சில விஷயங்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டே இருப்போம். அது நடக்கிறதுக்கு இது துணையா இருக்கும். மூத்த சகோதர சகோதரி வழி, நண்பர்கள் வழி ஆதாயங்களை கொடுப்பார். லாபம் எதிர்பார்க்கலாம், நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி அந்த செவ்வாய் கிரகம் சுக்கிர கிரகம் வெவ்வேறு ஸ்தானத்துல இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்து நமக்கு சூட்சுமமாக சில பலன்களை செய்யறாங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. சுக்கிரனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே இருக்கு. நாம சிந்திக்கிறது, நம்முடைய தோற்றம், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்முடைய செயல்திறமை, இது எல்லாமே சுக்கிரன் வச்சிருக்க. அதே நேரத்தில் கலைகள், கிரியேட்டிவிட்டி மைண்டு, ரசிக்கக்கூடிய அமைப்பு, காதல் உறவுகள், குழந்தை, விளையாட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இது எல்லாமே சுக்கிரன் வச்சிருக்கார். அப்ப அவருடைய ஸ்தானத்தை அந்த 5ஆம் வீடு பரணி நட்சத்திரமா இருக்கிற இதுக்கு நேர் 7ஆம் வீட்டுல துலாத்துல வந்து உட்கார்ந்தார். அப்ப அந்த 5ஆம் வீட்டுக்கான பலன்களை டெவலப் பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி 9ஆம் வீடான சிம்ம ராசியில பூர நட்சத்திரம் இருக்கு. இது வந்து பூர்வீகம், தந்தை வர்க்கம், தெய்வ அனுகூலம், இதையெல்லாம் காட்டுது. இதெல்லாம் இந்த வகையில எல்லாம் நன்மைகள் செய்யுது. இன்னொரு வகையில பார்க்க போனா ஆண்களுக்கு களத்திரகாரகனான சுக்கிரன், பெண்களுக்கு களத்திரகாரகனான செவ்வாயும் ஒரு சுப விளைவை ஏற்படுத்துறதுங்கிறது, அது 7-11 ஏற்படுத்துறதுங்கிறது நம்ம விருப்பப்பட்ட வகையில, திருப்தி அளிக்கிற வகையில திருமண காரியங்கள் எல்லாம் நடைபெறுவதை குறிக்கும். இப்ப வந்து களத்திர காரகங்களே பருவ வயதுல வந்து இப்போ ஒருத்தர் சந்திச்சு பேசும் பொழுது அவங்க திருமணத்துக்கு உறுதி பண்ற அளவுக்கு அது கரெக்டாக. அப்ப திருமணங்கள் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கும், விரும்பின உறவு, விரும்பின வகையில ஆணோ பெண்ணோ திருமணம் அமையறதுக்கும் இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு இது சாதகமான நேரம். இப்ப ஜென்ரலா நம்ம ஒண்ணு நினைப்போம், குரு வந்து 6ஆம் வீட்டுல இருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்ப நம்ம வந்து இந்த 12 நாட்கள்ல சுக்கிரன் செவ்வாய் குருவனுடைய நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் இணைகிறார்கள். அதனால இது வந்து வேலை சார்ந்த விஷயங்களுக்கும் சில நன்மைகளை செஞ்சிடும். நமக்கு லக்னாதிபதியும் குரு தான், 4ஆம் அதிபதியும் குரு தான். அப்ப 4ஆம் இடமான ரியல் எஸ்டேட்டு, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இது சார்ந்து நன்மைகளை செய்வார். இப்ப திருமண காரியங்கள்ல வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் செய்வார். 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடியது குருவனுடைய நட்சத்திரம். 3ஆம் வீட்டுல பூரட்டாதியா இருக்கு, 7ஆம் வீட்டுல மிதுன ராசியில புனர்பூசமா இருக்கு, 11ஆம் வீட்டுல விசாகமா இருக்கு. அப்ப இந்த குருவனுடைய தன்மை வந்து நமக்கு இந்த 3, 7, 11ங்கிறது திருமண காரியங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அவர் வந்து இப்ப இருக்கிறது வந்து 6ஆம் வீட்டுல இருக்கார். அதனால நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல எந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நமக்கு சுக்கிர புத்தி அல்லது சுக்கிரன் அந்தரம் திசையில நடந்தாலும், அதே போல செவ்வாயினுடைய திசை புத்தி அந்தரம் நடந்தாலும், குருவனுடைய திசை புத்தி அந்தரங்கள் நடந்தாலும், இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதோ ஒரு வகையில தொடர்பாகி நமக்கு சுபகாரியங்களை முடிச்சு வைக்கிற அளவுக்கு வந்துடும். அது வந்து ஒரு பெனிஃபிட். இந்த செவ்வாய் கிரகம், சுக்கிரன் கிரகம் அப்படின்றது நுணுக்கமான கலைகளுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ செவ்வாய் படுத்தோம்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு, சீருடை அணிந்த ஒரு தொழிலில் இருக்கவங்க, அதாவது காவல்துறை, மிலிட்ரி, இது மாதிரி துறையில் இருக்கவங்க, செக்யூரிட்டி லைனில் இருக்கவங்களும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம். அப்போ அவங்களுக்கும் இந்த சுக்கிரனுக்கும் அப்படிங்கும்போது ஒரு வேலையில் வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஒரு வேலையில் நமக்கு ஒரு பாராட்டுகளும், எதிர்பார்த்தா
ஒரு சாதகமான நிகழ்வுகளும் அங்க நடக்குது. உறவுகள் வகையிலையும் சந்தோஷம் கிடைக்குது. எல்லா உறவுகளுக்குமே இது சாதகமான சூழல். இப்ப இத உடன் பிறந்தவர்கள் வகையில தம்பி தங்கைகள்னு எடுத்துக்கலாம், மூத்த சகோதர சகோதரி வகைன்னு எடுத்துக்கலாம். அதுலேயும் சிறப்பான நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப பேசிக்கலா இந்த செவ்வாயும் சுக்கிரனும் எந்தெந்த விஷயத்துக்கு கொஞ்சம் மைனஸா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 7ஆம் இடம் என்பது 12ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடமா வேலை செய்யும். அப்ப மூலதனம் பண்றவங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் மைனஸா இருக்கும். மூலதனம் பண்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்காது. அதே மாதிரி சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வீடு கட்டுறாங்க, ஒரு இடம் வாங்குறாங்க, வாகனம் வாங்குறாங்க அப்படிங்கிறதுல இந்த 12 நாட்கள்ல தள்ளி போகும். அவ்வளவுதான், கொஞ்சம் தடை வரும். இப்ப ஒரு வாகன டெலிவரின்னு சொல்லுவாங்க, அது அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நமக்கு கிடைக்காது, தாமதப்படுத்தப்படும். இந்த மாதிரி இந்த செவ்வாய் சுக்கிரன் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களுக்கு நெகட்டிவா வேலை செய்யும். அதனால இது கெட்ட பாவத்திற்கு தான் நெகட்டிவா வேலை செய்த ஒழிய நல்ல பாவத்துக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.